இப்போ இல்லை இன்ஜினியர்ஸோட முக்கால்வாசி ரெஸ்யூமில் இந்த பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு அது ஏன்னே புரியலையா. என்னத்தை டைம் மேனேஜ் பண்ணுவாங்க? சொன்ன வேலையை சொன்ன டைமில் முடிக்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட்டா? உண்மையிலே டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து ரொம்ப பெரிய ஸ்கில்லாக, அது உண்மையாகவே ஒரு இன்ஜினியருக்கு அவசியமா இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை இப்போ தான் முதல் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸுங்க ஐயா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்மந்தமாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசியிலேருந்து. டைம் இந்த வீடியோவே எவ்வளோ நேரம் ஓடும்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எடுக்கும்போது எங்களுக்கும் தெரியாது, எடிட் பண்ணும்போது தான் எங்களுக்கு எவ்வளோ நேரம் வரும்னே தெரியும். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லு நான் நிறையா பேர்கிட்ட பார்க்கும்போது ஒரு 2 விதமான கருத்துக்கள் எங்களுக்கு வந்துச்சு. அதில் வந்து ஒரு 70-80% மக்கள்கிட்ட ஒரு கருத்தும், மீதியில் 20% ஒரு கருத்தும் வந்துச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அப்புறம் பாடி சைக்கிள் ஒன்று, அந்த டேர்ம் அதையும் நிறையா யூஸ் பண்ணாங்க. அப்படி நீ நாளில் கூட அதை பேசியிருப்பாங்க. ஸோ அந்த பாடி சைக்கிள் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே டைம் வந்து ரொம்ப கன்சர்னாக இருக்கும். எப்படின்னா காலையில் கரெக்டாக ஒரு 8 மணிக்கெலாம் சாப்பிட்றணும், கரெக்டாக 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ 9 to 6 கரெக்டாக அந்த டைமில் அந்த வேலையை முடிக்கணும். அப்போ எந்த வேலையை எந்தெந்த டைமில் எப்பப்போ செய்யணும் அப்படிங்கிறத முன்னாடியே ஷெட்யூல் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், வெளியே போகிற வேலையை எப்படி பண்ணணும், இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பக்காவாக ஒரு மேனேஜ்மெண்ட் உங்கள் டைமை கரெக்டாக. ஏன்னா 24 மணி நேரம் தான் அந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படின்னா அந்த 24 மணி நேரத்தை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச ஒரு நாள் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நம்புகிறாங்க. பட் வாட் அபவுட் மீ? என்னுடைய கருத்து அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகாவளி வார்த்தையாக நான் பார்க்குறேன். எஸ், எல்லோரும் பொங்கி எழுகாதீங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐயா, எப்போ நீங்கள் எஃபெக்டிவாக வேலை பார்ப்பீங்க அப்படின்னா, நீங்கள் டைமை கரெக்டாக ஷெட்யூல் பண்ணால் வேலை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எனக்கு எப்போ ஒரு வேலையை செய்ய பிடிக்குதோ அப்போ நான் செஞ்சேன்னா மட்டும்தான் அது வந்து வேலை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் முடியும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பிரியாணி பிடிக்கும் தான். அப்போ நான் பசியாக இருக்கும்போது அந்த பிரியாணி சாப்பிட்டா தான் எனக்கு நல்லா இருக்கும். அடி ஃபுல் கட்டிட்டேன் அப்போ போய் நான் பிரியாணி சாப்பிட்டா எனக்கு எப்படி செட் ஆகும்? ஸோ அப்போ எனக்கு எந்த டைமில் எனக்கு பசி ஆகுதோ அந்த டைமில் தான் அதை நான் சாப்பிட்ணும், அந்த டைமில் தான் அதை நான் செய்யணும். அப்போ எப்போ ஒரு வேலையை செய்யணும்னு எனக்கு தோணுதோ அப்போ அந்த வேலையை செஞ்சேன்னா மட்டும்தான் அந்த வேலையை ரொம்ப எஃபெக்டிவாக நான் செய்ய முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இதுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்துக்கள் உங்களோட இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னென்னா எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். இப்போ என்னென்னா, இப்போ நார்மலாக இப்போ வீடியோ பேசுகிறதாகட்டும், வீடியோ எடிட் பண்ணுறதாகட்டும், எங்களுக்கு இல்லை இங்கே நாங்கள் கிளாஸ் எடுக்கிறதாகட்டும், பசங்க படிக்கிறதாகட்டும், இது எல்லாமே என்னென்னா அவனுக்கு அந்த டைமில் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போனா மட்டும்தான் அவன் கிளாஸை லிசன் பண்ணுவாங்க. அப்போ படிக்கிற இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர மாதிரி நாங்கள் சொல்லித்தர்றோம் அப்படிங்கிறனால அந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். This video is sponsored by MEC Groups. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? நாங்க உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல்ல ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் நாங்க வேலையை வாங்கி தருவோம், அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு. அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் சொல்கிறோம். இல்லை நான் இப்போ டயர்டாக தூக்கத்தில் இருக்கேன், எனக்கு இப்போ தூங்குற டைம். ஆனால் 9 to 6 ஜென்ரலாக ஒர்க் பண்ணுற டைம் தான். பட் எனக்கு இப்போ வந்து மத்தியானம் தூக்கம் வருது அப்படின்னா தூக்கத்தில் உட்கார வச்சு நான் ஆற்றுனேன்னா லைக் திஸ், இந்த வீடியோ மாதிரி ஆற்றுனேன்னா தூக்கம் வரத்தான் செய்யும். ஓகேவா? அப்போ எப்படி நீங்கள் எஃபெக்டிவாக வேலை பார்ப்பீங்க? ஸோ டைமை நீங்கள் பிரித்து இந்த மேனேஜ் பண்ணி வேலை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மித்தாக பார்க்கப்படுறேன். இதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் பயங்கரமாக டைம் மேனேஜ்மெண்ட் பாவேன் அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் அ பிக் டீல் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா அது ஒன்றும் பெரிய விசேஷம்லாம் கிடையாதுங்க ஐயா அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒருத்தனுக்கு எனக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை செய்ய தோணுன்னா இன்றைக்குள்ளே எத்தனை பேர் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை செய்வாங்க? ஐ மீன் ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப ரேர் தான். ஸோ அப்போ என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங்கில் ஒவ்வொரு மாதிரி தோணும். எல்லா டைமும் எனக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு தோணாது. சில நாள் ஒரு 8-9 மணி வரைக்கும் தூங்க தோணுச்சுன்னா அன்றைக்கி நான் தூங்க தான் போகிறேன். ஸோ அப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தகுந்த டைமில் ஒர்க் பண்ணுறது தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அழிச்சுப்பட்டு உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ வேலை செய்யுங்க. சரி, இவரே சொல்லிட்டார், இன்னைக்கு கம்பெனிக்கு காலையில் 8 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு நம்ம ஒரு 11 மணிக்கு போய் சார் எனக்கு தோணுன டைமில் சார் அது வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி போய் கம்பெனிக்கெல்லாம் போயிடாதீங்க. அடிச்சு போடுவாங்க, அடித்து வெளியே துரத்திடுவாங்க, வேலைக்கு திருப்பி அடுத்த கம்பெனி பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறது எனக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நான் பிடிச்சி செய்கிறது. இதில் கடமைகள் வேறு. ஸோ உங்கள் கடமை வந்து காலையில் 8 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு 4 மணி வரைக்கும் இருக்கிறது 4 மணிக்கு இருந்து இந்த வேலைகள்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறது கடமை. அந்த கடமையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கடமையை தான் நீங்கள் செய்யணும். நான் சொல்கிறது ஜென்ரலாக உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச துவைக்க தோணுதா துவைங்க, குளிக்க தோணுதா குளிங்க, தூங்க தோணுதா தூங்குங்க, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோட பேச தோணுதா பேசுங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தோணுறதா செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஹாப்பினஸையும் கொடுக்கும், உங்களுக்கான சாட்டிஸ்ஃபையும் கொடுக்கும். அது இன்க்ளூடிங் உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃபாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான். பட் இருந்தாலும் நிறைய பேத்துக்கு வந்து இப்போ இது தேவைப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, அதுவும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணுதோ அவங்க எல்லாமே கீழே கமெண்டில் பிஸ்னஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி வைங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ விரைவில் வந்து சேரும். நாங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் இப்போ சில அப்டேட்டோட பல புது யுக்திகளையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பிஸ்னஸ் பண்ணலாம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாங்கள் வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.